ஹலோ! என்னோட கெட் ரெடி வித் மீ பார்த்துருந்தீங்கன்னா, அதோட கன்டினியூஷன் தான் இது. நாங்க மெரினா மால்க்குள்ள மூவி போயிருந்தோம். என்ன மூவினா, பைசன் மூவி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா. இது வந்து த்ருவ் விக்ரமோட மூவி. கன்ஃபார்ம் நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. பிகாஸ் நல்ல படம் தான். நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். கொஞ்சம் கிளிக்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே எடுத்துட்டு பிகாஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. நோ ஸ்நாக்ஸ் அலோட் பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஜிப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் திறமை இருந்துச்சுன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் உள்ளே கொண்டு போகலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. மூவிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே டக்அவுட் போகணும். டக்அவுட்டில் இது ஒரு கேம், ஒன் ஆஃப் த கேம். ஸோ இதுக்கு பர் பர்சனுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன் டைம் ஆச்சு போயிட்டு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஓடி ஆடி விளையாடின மாதிரி இருக்குது. சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. பிகாஸ் காலேஜ் டைமில் கூட அந்தளவுக்கு இல்லை. பிகாஸ் எங்களுக்கு வந்து கோவிட்லேயே காலேஜ் போயிடுச்சு. அதனால் என்ஜாய்மெண்ட் அவ்வளோவா இருக்காது. நாங்களாக இந்த மாதிரி அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி போகிறது தான் உண்டு. செம்ம ஃபன்னு. என்னால் வந்து ரொம்ப நேரம் விளையாட முடியல. ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்தது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பிகாஸ் உள்ளே ஏசி கிடையாது, வெறும் அந்த ஒரு ஃபேன் மட்டும்தான். பட் ஆனால் வெளியே நல்ல ஏசி இருக்குது. ஸோ அந்த நம்ம ப்ரீத் பண்ணுறதுலாம் உள்ளே இருந்திருந்தால் அது ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்தது. மற்றபடி நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வி ஆர் லிட்ரலி லாஃபிங். பிகாஸ் நாங்கள் எதுக்கு சிரிக்கிறோம், எதுக்கு இது பண்ணுறோன்னே எங்களுக்கே தெரியல. க்ரீன்னா வந்து ஸ்டேபிள், ப்ளூனா நம்ம வந்து ப்ளூவை தான் கேட்ச் பண்ணணும், ரெட்டில் நிற்கக்கூடாது. பட் ஆனால் எல்லாருமே ரெட்டில் தான் நின்றுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தெரியாமல். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 கேம் போயிட்டக்கப்புறம் தான் ஓகே இதுதான் கேமுன்னே எங்களுக்கே தெரிஞ்சுது. ஸோ ஃபைனலி என்னோட டே இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த சிரிப்பை பார்த்து மட்டும் பயந்துடாதீங்க. இந்த கேம் விளையாட முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் சிரிச்சிட்டு இருந்தோம். ஓகே, பாய்.